ஹாய், வெல்கம் டு ஜாஸ் அகாடமி. என்னடா அவன் செல்ஃபோன் சர்வீஸ்லாம் இதெல்லாம் போட்டுட்டு இந்த எலக்ட்ரிக்கல்லாம் போட்டிருக்கான டீச்சர் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இப்போ எடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கிளாஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் பேசிக் வந்து எலக்ட்ரிக்கல் தான். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ கடையில் உட்காந்து ஒரு சர்வீஸ் பண்ணிப்போம். திடீர்னு நம்ம சுவிட்ச் போர்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம சர்வீஸ் மொத்தம் கேட்டு போயிடும். சரிங்களா? அப்போ அதுக்காக ஒரு எலக்ட்ரிஷியன் தேடி நம்ம ஓட வேண்டியிருக்கும். அதனால் நான் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லி தரப்போகிறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவிட்ச் போர்டில் இருக்க ஃபால்ட்டு மட்டும் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். வெறும் பெருசாக இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எளிமையாக நான் சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஒரு சுவிட்ச் போர்டில் வயரிங் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டயக்ராம் தான் இது. இது எப்படி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். சுவிட்ச் போர்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சுவிட்ச் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கில் பொறுத்த வரைக்குமே பொதுவாக வந்து 3 வயர் தாங்க இருக்கும். ஒன்று வந்து ஃபேஸு, இன்னொன்று நியூட்ரல், இன்னொன்று எர்த்து. இந்த 3 வயரை வச்சு தான் எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகுது. ஃபேஸுங்கிறது வந்து இந்த வயர் தான். இது நேராக வந்து இது ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் மூலமாக எடுத்து அவுட்புட் எடுத்து நேராக கொண்டு போயிடுவாங்க. நியூட்ரலுங்கிற டேரெக்டாக வந்து வருங்க. ஓகேங்களா? இதுக்கு எந்த ஒரு ஃபியூஸோ இல்லை சுவிட்சிங்கோ எதுவுமே வராது. எப்போதுமே நியூட்ரல் வந்து டேரக்டர் தான். இது எர்த்து இதில் கிடையாது. இது வந்து சுவிட்சு, இது வந்து சாக்கெட்டு. இப்போ ஃபேஸ் வந்து நேராக சுவிட்சில் அடியில் கொடுத்துருவாங்க. இங்கேருந்து இங்கே சுவிட்சிங் ஆகி இங்கேருந்து ரெகுலேட்டருக்கு போகும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய ஃபேஸ் இங்கே போயிடும். இங்கேருந்து வயர் கொடுத்து நேராக இங்கே கொண்டே கொடுத்து ஃபேஸ் இங்கே வந்துடும். நியூட்ரல் இங்கே டேரெக்டாக வந்துடும். பாருங்கள், நியூட்ரல்னு சொல்லல, இல்லை இதுவாக டேரெக்டாக இப்படி வந்துடும். இவ்வளோ தான் ஒரு சுவிட்ச் போர்டு வயரிங்கிறது. அதே மாதிரி அடிஷ்னலாக சுவிட்ச் வருதா வேணுமா, இதே ஃபேஸை கொண்டு இன்னொரு ஸ்டெல் லிங்க் பண்ணிடுவாங்க. ஃபேஸை இங்கேருந்து சுவிட்சிலேருந்து எடுத்துக்கொண்டு லெஃப்ட்டில் கொடுத்துருவாங்க. ஃபேஸ் லைனில் நியூட்ரல் டேரெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று, இது வந்து ஒரு பல்புக்கான ஹோல்டரில் வந்து நியூட்ரல் டேட்டா விடுவாங்க. ஃபேஸை வந்து ஒரு சுவிட்ச் மூலம் எடுத்து ஒரு பல்ப் ஏறி விடுவாங்க. இதுதான் ஒரு பேசிக் வந்து ஒரு சுவிட்ச் போர்டோட வயரிங். சரிங்களா? இது தெரிஞ்சாலே போதும். பாக்கி வந்து நான் இன்னொரு வீடியோவில் இருக்குது பாருங்கள், காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனா, ஒரு சுவிட்ச் போர்டு வயரிங்கில் என்னென்ன ஃபால்ட் வரும், அதில் என்ன ஃபால்ட் வந்து அப்படி பார்க்குறதுங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ஷனாக கொடுத்து தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால பவர் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஒரு புதுசாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? சிக்கலை நீங்கள் மாட்டிக்க வேணும். பொதுவாக அந்த எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பயப்படுவாங்க. தொட்டால் கரண்ட் அடிக்காது எதுவுமே. வீட்டில் கூட சில டைட்டில் கையை வச்சா பயப்படுவாங்க. அப்படி என்ன தான் இந்த எலக்ட்ரிக்கலில் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம் என்னன்றது. சுவிட்ச் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வயர் தான் எலக்ட்ரிக்கலுக்கு. ஒன்று ஃபேஸு, இன்னொன்று நியூட்ரல், இன்னொன்று எர்த்து. ஃபேஸ்னால் என்ன, நியூட்ரல்னால் என்ன, எர்த்துனா என்ன அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஒரு சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இடத்துல இதில் வந்து டெஸ்டர் வச்சா லைட் எரியும். இப்போ பவர் கொடுக்காதனால தெரியல. அப்படி லைட் எரிஞ்சது அப்படின்னா இது வந்து ஃபேஸ் லைட் எரியாது. இதில் லைட் எரியாது. இது வந்து நியூட்ரல். இது மேலே பெருசாக ஒரு கோடு இருக்குங்க, இது வந்து எர்த்து. இந்த 3 வயர் மட்டும்தான் எலக்ட்ரிக்கலில் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நான் அந்த ஃபேஸ் வயர்னு சொல்கிறேன்னா இது மட்டும்தான் வந்து கரண்ட் அடிக்கக்கூடியது. இதில் கையை வச்சு ஷாக் அடிக்கும். இதில் கையை வச்சாலோ ஷாக் அடிக்காது. சரிங்களா? இந்த வயரிங் சுவிட்ச் போர்டில் எப்படி பண்ணியிருக்காங்க, இதில் என்னென்ன ஃபால்ட் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருந்தேன்ல, ரைட் சைடில் டெஸ்டர் வச்சோம்னா லைட் எரியும். சரிங்களா? இதில் வச்சா லைட் எரியாது. அதே மாதிரி இதில் வச்சா லைட் எரியாது. சரிங்களா? இது மட்டும் தான் நமக்கு டேஞ்சர். இதுக்கு மட்டும் தான் வந்து சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து பவர் வராது. சுவிட்சு போடுறேன், பவர் வரும். வேறு எதுக்குமே வந்து சுவிட்ச் கனெக்ஷன் தேவையில்ல. அந்த ஒரு ஒயருக்கு மேலே சுவிட்ச் கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ சுவிட்ச் போடுற பேக் சைட் பார்க்குறது உள் பக்கம் எப்படி இருக்குன்றது. ஃபேஸ் அப்படிங்கிறது லூப்பிங் அடித்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு சுவிட்சுக்கும் இப்படி லூப்பிங் அடித்து கொடுப்பாங்க. சுவிட்சில் மட்டும் டேரெக்டாக போகும். சுவிட்சில் இருந்து நேராக வந்து ப்ளக் பாயிண்ட்டுக்கு போகும். லைட் ஏரியா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? சுவிட்ச் போட்டால் தான் இந்த பக்கம் சப்ளை வரும். சுவிட்சை போடுறேன் பாருங்க. நியூட்ரல் அப்படிங்கிறது டேரெக்டாக வந்துடும். இது வந்து நியூட்ரல். இப்போ நம்ம ஒரு ஃபால்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபால்ட்டு நீங்கள் பார்க்குற இடத்துல வரலாம். சுவிட்ச் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வரும். இதுதான் இதில் நியூட்ரல்.
சப்ளை எரியாது, எர்த்தில் எரியாது. இப்போ நான் வந்து இந்த பவர் சப்ளை கொடுத்துருக்கேன், பல்பு கொடுப்பேன். பல்ப் கொடுத்துட்டேன், நான் பல்பு சுவிட்சு போட்டு தான் இருக்குது. இப்போ சப்ளை வருதான்னு பார்க்கணும். சப்ளை வருது, ஓகேங்களா? இதுலேயும் சப்ளை வருது, தெரியுதுங்களா? இதுலேயும் வந்து அந்த சப்ளை ரெண்டு சைடுமே சப்ளை வருது. பல்பை கொடுத்தா ரெண்டு சைடுமே சப்ளை வருது. இப்போ பல்பை எடுத்துட்டோம் அப்படின்னா சப்ளை வர மாட்டேங்குது, ஒரு சைடாக சப்ளை வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ளை எதுலையுமே வருது. அப்போ இது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரல் வந்து கட்டு. இந்த சைடு வர்றது நியூட்ரல், இந்த நியூட்ரல் வேறு அங்கேருந்து வரக்கூடியது கட்டு. அதனால தான் இந்த ஃபால்ட்டு வரும். உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் நியூட்ரல் வேறு கட் பண்ணி விட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நியூட்ரல் வேறு இங்கே லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பல்ப் ஏரியா இருந்துச்சு. இது ஒரு ஃபால்ட்டு. இந்த மாதிரி ஃபால்ட்டை அட்டம் பண்ணி மேக்ஸிமம் சிம்பிளாக தான் இருக்கும், வேறு எதுவும் ஃபால்ட் அதிகம் வராது. நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் தெரிஞ்சால் போதுமானது, ஓகேங்களா? இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, செல் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கிறதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.